அப்பா என்ன ஆத்தா என்ன ஒப்புக்கு தானடி பாறாங்கல்ல பெத்து புட்டா பாசம் ஏதடி. என்னடி தனியா உட்காந்து பாட்டு பாடினு இருக்க? வாக்கா வாக்கா துணைக்கு யாருமே இல்லையான்னு பார்த்தேன், நீ வந்துட்டியா? வா வா வா. ஏடி இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்குன்னு சொன்னாங்களேடி, இருக்கா இல்லையாடி? ஒருத்தரை ஆளக்கானா? உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? ஏண்டி 8 மணிக்கு வர சொன்னாங்க. 8 மணிக்கெல்லாம் வீட்டு வேலை நான் செஞ்சு முடிச்சுட்டு வர முடியாது. 9 மணிக்கு தான் நான் வருவேன் சொல்லிட்டு இப்போ மணி 8:30 தான் ஆகுது. இன்னும் 9 மணிக்கு கூட ஆகலையே. எல்லாரும் போயிட்டாங்களா வேலைக்கு? என்னடி சிரிச்சுன்னு இருக்க? ஏக்கா இன்னைக்கு வேலை இருக்குதா இல்லையானே டவுட்டா இருக்குதா மீனாக்கு. அடிப்பாவி, அதுவே தெரியாம வர சொல்லிட்டாளா? அதான் ஆஃபீஸ்க்கு போய் கேட்டுன்னு வரேன் சொல்லிட்டு போயிருக்குது. இன்னைக்கு வேற அதிசயமா நம்மளாம் சீக்கிரமா வந்துட்டோமா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு இருக்குது. நம்ம லேட்டா வந்தா மட்டும் லேட்டா வந்துட்டோம் அட்டெண்டன்ஸ் போட மாட்டேன், ஆப்சென்ட் போட்டுடுவேன், என்ன ஆட்டம் ஆடுவா. இன்னைக்கு வேலை இருக்குதா இல்லையான்னு தெரியாம அவ எப்படி சொன்னா காலையில சீக்கிரம் வாங்க வேலைக்குன்னு? மீனா வந்த உடனே இன்னைக்கு நீ ஆடு. ஆடதா போறேன் பாரு. ஏய் நித்திரி, கோமதி பெரிய பொண்ணுங்க இருக்காங்க. இந்த பிரேக் வேற சரியா பிடிக்க மாட்டேது. ஏக்கா தள்ளிங்க. ஏண்டி பிரேக் பிடிக்காத வண்டிலாம் எதுக்கு எடுத்துன்னு வர? என் வீட்டுக்காரட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இந்த பிரேக் ரெடி பண்ணி கொடுங்கன்னு, காது குத்து வாங்க மாட்டேங்கிறாரு. இவளுங்க பாரு நேரம் எடுத்துன்னு வந்து மேலே ஏத்துறாளுங்க. ரோடு ஃபுல்லா அப்படியே அடைச்சு நின்னா ஒரு வாரமா நிக்கணும். வண்டி எப்படி போவான்? எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? நாங்க எங்க போறோம்? வேலைக்கு தான் போயிருக்கோம். வேலைக்கு என்ன வேலைக்கு? நம்மளுக்கு தெரியாம எங்கன்னா ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டாங்களோ? அந்தாக்கா 100 நாள் வேலைக்கு மீனா ஃபோன் பண்ணா. ஏண்டியா இன்னைக்கு எங்க வேலை போட்டிருக்காங்களா? உங்களுக்கு தெரியாத எங்கனே? உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையா? இருமா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலந்தே இருமா உங்ககிட்ட கேட்டுருக்கேன். அவ வருவா, நீங்க நின்னு இருக்கோம். ஃபோன் பண்ணிட்டு எங்க போயிட்டா? அவ எங்கனா போய் தொலைகிறாக்கா, எங்க வேலைன்னு கேளு. எங்கடி வேலை இன்னைக்கு? ராஜகலையம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலை சுத்தி தான் க்ளீன் பண்ணணுமா. வெள்ளிக்கிழமை பூஜை நடக்க போகுதுல, அதுக்காக வேலை அங்கே போட்டுருக்காங்களாம். இப்போ கோயிலை சுற்றி இருக்க புல்லெல்லாம் பிடுங்கணுமா? ஆமாம், அதை சுற்றி க்ளீன் பண்ணணுமா. இன்னைக்கு அங்கே தான் வேலை. அந்த சாமி தான் நம்ம ஊர் கிராம தேவதை. தை மாசான வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும் அங்கே தான் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்களா. இந்த மாதிரி எதனா ஒரு வேலை இருந்தால் தான் அந்த கோயில் பக்கம் போகிறது, இல்லைன்னா எட்டி கூட பார்க்க போகிறது கிடையாது. என்ன முன்னாடிலாம் வாரம் வெள்ளிக்கிழமை போக வேண்டிய நானே, இப்போ தானே போக முடியல என்னால. ஆமாம் இப்போ உனக்கு பணம் அதிகமாகி போச்சு, இனிமேல் கோயிலுக்குள்ள போக போகிறேன். நீ இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து அப்படியே வாயில் வச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். ஏக்கா இப்பயே மணி ஆகி போச்சு, 9 மணிக்கெலாம் அங்கே இருக்கணுமா. லேட்டாக வந்து ஆப்சென்ட் போடணுமா. அந்த மீனாக்கு தான் அம்மா இருக்குது இன்னைக்கு. எங்க வேலை ஏது வேலைன்னு சொல்லாம சீக்கிரம் வந்துருங்கன்னுட்டு அவ பாட்டு ஓடிவிட்டா. எங்க வேலைக்கு போறது தெரியாம நான் இங்க நின்று கிடக்குறேன். இது ஒருத்தி பாட்டு பாடி உட்காந்து அந்த பாட்டு வேற கேட்க வேண்டியதா இருக்குது. உனக்கு இங்க நிக்கிறது கஷ்டமா இருக்கா, இல்லை நான் பாடுறது கேட்கறது கஷ்டமா இருக்குதா? ரெண்டுமே தான் கஷ்டமா இருக்குது. வாயை தந்து சொல்ல முடியல வெளியில என்னால. ஓ நான் பாடுறது கேட்கறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குது. இனிமே நீ பாட சொன்னா நான் பாடவே மாட்டேன் பாரு. ரொம்ப சந்தோஷம். சரிக்கா மணியாச்சு, நாங்க போய் இருக்கோம் வாங்க. சரி அங்க வந்து அட்டனன்ஸ் தாங்க வச்சுக்க. நான் வரத்துக்குள்ள இந்த மாதிரி ராதிகா கோமதி பெரிய பொண்ணு இவங்களாம் வந்து நிற்காங்க, அவங்களுக்கு அட்டனன்ஸ் போட அப்படின்னு சொல்லு. இதை ஆப்ஷன் கிச்சன் போடாம வச்சுக்க, உங்க 2 பேரும் பிச்சு எடுத்துருவேன். இப்போ மீனா நாங்க சொல்லலாம் கேட்காதுக்கா. ஆளுங்க வந்தாதான் அட்டனன்ஸ் போடுவோம். சீக்கிரம் வந்து சார வழியை பாருங்க. இதுங்க 2 அத்தை கைக்கு சொன்னா போய்க்காதுங்க. இதுங்க எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம்? சரி நம்மளுக்கு மணியாவது சீக்கிரம் போ. சீக்கிரம் வந்து சேருங்க. பெரிய பொண்ணு காலை மடக்கி வை. போடி இருக்க இடத்துல போடி. அப்புறம் காலை ஏற்றிட்டுனா எனக்கு தெரியாது. என் வண்டியில வேற பிரேக் பிடிக்க மாட்டேது சொல்லிட்டேன். பெரிய பொண்ணு காலை எடு, இவங்க ஏற்றினாலும் ஏற்றிடுவாளுங்க. ஏற்றி தான் பார்க்கட்டுமே, அதோட வண்டி இருக்காது. என்னுடைய கை கால் நல்லா இருந்தால் தானே ஆட்டம் பாட்டம் போட முடியும். காலை மடக்கடி. நீ சொல்றேன்றதால மடக்கிறேன். ஓடி போயிடுங்க மரியாதை 2 பேரும். சரிக்கா பொறுமையா 2 பேரும் வந்து சேருங்க. அது எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. பாய் பெரிய பொண்ணு. வரட்டேன். இப்போ என்ன வேகமா போறாளுங்க பத்தியா? போட்ட விடு, அங்க போய் பாத்துக்கலாம். இவளுங்க இந்த மாதிரி வண்டி எடுத்துன்னு வருவாங்க தெரிஞ்சிருந்தா நானும் என் வண்டி எடுத்துன்னு வந்திருப்பேன். நம்ம போகிறது ஏரி குளம் குட்டைன்னு, அங்கே எங்கே முள்ளுகில் குதிச்சுன்னா பஞ்சாயிட்டு போகுது சொல்லிட்டு வண்டியே எடுக்கிறது கிடையாது. நண்டே போயிடுறேன் வேலைக்கு. இங்கே கோயிலுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா வண்டி எடுத்து வந்திருப்பேன். சரி விடுடி, நண்டே போய்க்கலாம். இந்த ராதிகா வேற வரேன்னு சொன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு. ஆளையே காணோம் இன்னும். அது ஏன் ஸ்கூலுக்கு போச்சே? படிக்கிறதுக்கு போச்சேன். ஸ்கூல் போற காலத்தெல்லாம் விட்டுட்டு இப்பதான் படிக்கிறதுக்கு போறாளவ. நீ தானே சொன்ன ஸ்கூலுக்கு போயிருக்கேன். பசங்க 2 பேரும் எத்தனை விட்டுட்டு வரத்துக்கு போயிருக்கா. ஏன் தினமும் தங்கத்தூர் அண்ணன் தானே இட்டுன்னு போவாரு. இன்னைக்கு நான் இது அதிசயமா போயிருக்குதா? சதீஷ் இருந்தா பசங்களை அடிச்சிட்டு வந்துட்டானா பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன். ஏண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அவங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தாருல, அங்கே வேலை இருக்க சொல்லிட்டு போயிட்டாரு. கிரகப்பிரவேசமா அங்கே விருந்தெல்லாம் இருக்கு, பூஜைலாம் இருக்க சொல்லிட்டு சீக்கிரமா போயிட்டாரு. அதனால வர முடியாது சொல்லிட்டு இவளை போய் கூட சேர்க்கிற ஸ்கூலுக்கு. அதுக்கு தான் போயிருக்கா. ஓ அவ்வளோதானா? சப்பா மெட்ரா போச்சேன். ராதிகா வந்துச்சு. ஏக்கா வாக்கா போலாம். ஏண்டி எவ்வளோ நேரம் உனக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு? அதை எங்க கேட்குறேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் எங்கள் மாமியார் உட்காந்து பஸ் ஸ்டாண்டில். உங்க மாமியார் தான் சண்டை போட்டு அடிச்சு தேத்திட்டான் அப்படின்னு சொன்னேன். அவள் வாயில வசம் வச்சு தேக்கன்னு. என் மாமியார் எதுக்கடி அடிச்சு தத்த போறேன்? நான் என் மாமியார் தெய்வமா நினைச்சுக்கண்டி. அடாடாடாடா, ஊர் உலகத்துல இல்லாத புதுசான ஒரு மருமகளா இருக்க மாதிரி தான். ஏண்டி யாருமே இருக்கும்போது அவங்களோட மதிப்பு தெரியாது நம்மளுக்கு. அவங்க இல்லைன்னா தான் தெரியும். என் மாமியார் வீட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுமா? அதை சொல்லு. வீட்டு வேலை செஞ்சு வைப்பாங்க, அதனால எனக்கு மாமியாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லு. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஒரு காவலாக இருப்பாங்க. புரியுதா? மாடுக்கெல்லாம் காவலாக இருப்பாங்க. பசங்க வந்துச்சுன்னா அதுங்களை பார்த்துப்பாங்க. எனக்கு அவங்க அந்த வேலை செஞ்சால் மட்டும் போதும். வீட்டு வேலை நானே செஞ்சுப்பேன் பொறுமையா. ஆமாம், வீட்டு வேலை வந்து பொறுமையாக தான் செய்வாங்க. பாதி வேலை தங்கதுரை மாமாவே செஞ்சு கொடுத்துருவாரு, அவ்வளோதானே? ஆமாம், அவர் வீட்டு வேலை செஞ்சு வீட்டில் உட்காந்துருக்காரு. வேலைக்கு யார் போட்டா? நான் தான் பார்த்துருக்கேன். உனக்கு துணி துவச்சு கொடுப்பாரு, துணியெல்லாம் காய வச்சு கொடுப்பாரு. ஒரு வாட்டி பார்க்கும்போது சாமான் தொடங்கி இருந்தாரு. அஜிஜோ, இவ எப்போ பார்த்தா தெரியுதுல்ல?
அப்படியே நான் பார்த்ததே இல்லையா இதுல. நீ வீட்டுக்குள்ளேயே முட்டைட்டு உட்காந்துரு. எப்படி தெரியும் உனக்கு? வெளியில வந்து பார்த்தா தானே தெரியும். நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். தங்கத்தர மாமா தான் துணி துவச்சு நிற்பாரு, காய வச்சு நிற்பாரு. அப்படியே இது எனக்கு தெரியாதே. அது என்ன லூஸ் மாதிரி வளர்ந்துருப்பா. இன்னைக்கு எங்க வேலை இருக்கான்? ஐயோ அதை மாதிரி போய் டைம் ஆச்சு வாடி. டைம் ஆச்சு வாடினா எங்க இன்னைக்கு வேலை? ஏரியிலேயே குளத்துலயே எங்க வேலை? ஏரியிலும் இல்லை, குளத்துலயும் இல்லை, ராஜா காளியம்மன் கோயில்ல. இது கோயில்லையா? நம்ம மாதிரி மீன் குழம்பு எடுத்துட்டு வந்துருக்கோம்க்கா, அங்க சாப்பிடலாமா? அச்சோ இதை நான் யோசிக்காம போயிட்டேனே. எப்படி இருந்தாலும் மத்தியானத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும். எடுத்துட்டு வந்து தூரமா உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சேர வேண்டியதான். இந்த கோயில்ல வேலை செஞ்சுட்டு மீன் குழம்புல சாப்பிட்டா தப்பு இல்லையா? இக்கா நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு தானே போகிறோம். நம்ம கோயில் உள்ள போய் பூஜை பண்ணத்துக்கு போகிறோம். வெளியில் இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ண போகிறோம். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குதுடி. சாமி வந்து கண்ணை குத்திருமோ? அதெல்லாம் ஒன்றும் குத்தாது. நம்ம ஊர் சாமிக்கே நம்ம வந்து நான்வெஜ்ஜில் படையல் போகிறது இல்லையா? கூழ் ஊற்றும் போதெல்லாம் ஆடு வெட்டி அந்த கும்ப சாப்பாடுலாம் போடுவோமே கூழ் ஊற்றுறப்போ. வந்துட்டியாண்ணா? அது நம்ம சாமி கும்பிடும்போது போடுறேன். அங்க வேலை செய்யும் போது சாப்பிட்டு போகக்கூடாது, தப்பு இல்லை அது. எப்படி இருந்தாலும் மத்தியானத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். சாப்பிட்டு தூரமாக உட்காந்து சாப்பிட்டு வரலாம். வா. இந்த மீனை முன்னாடியே நம்ம கோயிலில் தான் வேலை செய்ய போகிறோம், கோயிலில் சுத்தம் பண்ண போகிறோம் அப்படி சொல்லியிருந்தா நான் வந்து காரக்குழம்பு சாம்பார் இல்லை புளி சாதம் மாதிரி கறி எடுத்து வந்திருப்பேன். மீன் குழம்பு எடுத்து வந்திருக்க மாட்டேன். ஏதோ ஏரியிலேயே குளத்துலேயே தான் வேலை செய்யறதுக்கு போகிறோம்னு நினச்சேன் நான். அவள் எப்பயுமே இந்த மாதிரி தாக்கா பண்ணுறா. நம்மளுக்கு எங்கே வேலை இருக்குன்னு முன்னாடி சொல்லவே மாட்டேங்கிறா. இந்த மாதிரி ஃபீல் பண்ணினா நின்று இருங்க. என்ன வேலைக்கு போயிட்டு எல்லாம் திரும்பி போகிறாங்க வீட்டுக்கு, இங்கே நின்று இருங்க. ஐயோ மணி ஆச்சு, சீக்கிரம் பிடி. ஏக்கா எனக்கும் சேர்த்து தானே சாப்பாடு வந்திருக்கேன். ஆமாடி நம்ம 3 பேருக்கு வந்து எடுத்து வந்துருக்கேன். ஏக்கா கீதா ராணி வரலையா? அவளுக்கு பேச்சு எத்தனை வச்சுக்க உன்னை கொன்று போட்டுருவேன். தப்பா எதனா கேட்டேன்னா அவளுக்கு பண்ண கூத்து உனக்கு தெரியாது. வாய் முடியும் வாடி. அங்கேயே எதுக்கு சில மாதிரி நின்று இருக்க? மணி ஆச்சு, சீக்கிரம் வா. அதை வந்துட்டக்கா. என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாம? சரி வேலை செய்யும் போது கேட்டுக்கலாம். கத்திரிக்காய்லாம் நல்லா பிஞ்சா இருக்குது. இன்னும் 2 நாள் விட்டோம்னா நல்லா முத்தி போயிடும். இன்னைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு வீட்டு திரும்பி கொடுக்கலாம். ஏப்பா இங்கதான் இருக்கியா? அம்மா குரல் கேட்குது. அட அவங்களே தான். அம்மா இங்கே தான் இருக்கேன், இங்கே வாங்கம்மா. வரப்பா தூரத்துல இருந்து கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. கீழே பார்த்து வாங்க. பார்த்துதான் வரேன். வயக்காட்டில் செருப்பு போடக்கூடாதுன்னு செருப்பு போடாம வந்துட்டேன். ஒழுக்குது. அம்மா நீங்க எதுக்குமா வந்தீங்க இவ்வளவு தூரம்? ஐயா நீ ஏன் காலையில சாப்பிடாமே வந்துட்ட? அம்மா காலையில வந்தாதான் தண்ணி திருப்பி போட முடியும். நான் கொஞ்சம் பால் மாதிரி லேட்டா வந்தேன்னு வச்சுக்கியா, வயல்லாம் தண்ணி ஏறிடும். அப்புறம் இவ்வளவு நாளா பார்த்து வளர்த்ததான் வேஸ்டா போயிடும். சரி கையை கழுவிட்டு சாப்பிடுவேன். அதுனா என் கையில கத்திரிக்காய்மா வீட்டுக்கு எத்தனை வரலான்னு பறிச்சு வச்சிருக்கேன். நானே அதுக்கு தான் வந்தேன். கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த பொண்ணு அங்கே நிற்கிறலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பறிச்சுன்னு போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வரல, கத்திரிக்காய் பறிச்சு போலான்னு வந்திருக்கீங்க. ஏப்பா முதல்ல உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான்ப்பா வந்தேன். வரும்போது சரி நம்ம இதெல்லாம் பறிச்சுன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? சரி நான் அப்படியே உட்கார வக்காய் கழுவா. குனிஞ்சா எந்திரிக்க முடியும், எந்திரிச்சா உட்கார முடியல. வயசாகி போச்சு. ஏமா உங்களுக்கு யாருமே நடந்து வர சொன்னது? அவ்வளவு தூரம் அருண் கூட வண்டியில வர வேண்டியதானே. நான் அவன்கிட்ட தான் சாப்பாடு கொடுத்து சொன்னேன். இந்த வசந்தி ஏன் இந்த மாதிரி பண்றா? டேய் அதுக்குள்ள நீ குதிக்காதடா. வசந்தி சொன்னா அருண் கிட்ட கொடுத்து அனுப்புறேன் சொல்லிட்டு நான் தான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கிளம்பி பறிச்சு கூட சாப்பாடு நானே போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். வயசானவங்க நீங்க போறேன்னு சொல்லும் போது அவ எப்படி ஒத்துக்கலாம்? நான் அது போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவ எடுத்து வந்துருக்கலாம்ல. ஏன்னா அவள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாளா இல்லை இங்கே வந்து சாப்பாடு தூக்கி வந்து கொடுத்துன்னு இருப்பாளா? அவளுக்கு வந்து தலைலாம் வாரி விடணும், இல்லை சாப்பிடாம ஓடி போயிடும். தலை யார் வாரி விடுவா? டிஃபன் வேறு சாப்பிடாம போயிடுவா, சாப்பாடு எடுத்துன்னு போக மாட்டேன். அவளை இருந்து பக்கத்தில் இருந்து ஸ்கூலுக்கு காய் போட்டாத ஒழுங்காக எல்லாத்தையும் பார்த்துன்னு போவேன். உனக்கு காலையில் நீ சாப்பிடாம வந்துட்டு சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்து நீங்கள் வந்துட்டு இருக்கிற வேலை யார் செய்யுது? துணி யார் தைக்குது, சமையல் யார் தொலைக்கிறது, அதெல்லாம் யார் செய்யுது? அதெல்லாம் நான் செய்ய வீட்டில் உட்காந்துன்னு. ஏமா உங்களுக்கு அந்த பயமா? அவ இங்க வந்துட்டானா அந்த வேலை நீங்க தான் செய்யணும்னு எப்பப்பா கிண்டல் பண்ணி நேர்ப்பமா இவன் கையை கழுவி வந்து சாப்பிட்றா. ஏமா காலையில சாப்பாடு எடுத்து வந்துட்டீங்களா? நீ காலையில் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்க எனக்கு தெரியாதா? காலையில் சூட சாதம் வச்சு அதை ஆற வச்சு அதில் மோர் ஊற்றி மாங்காய் ஊட்ட வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்களா சமைச்சிங்க? டேய் நான் எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அன்னிலிருந்து சமையல் ரூம் பக்கமே போகிறது கிடையாதுடா. சமையல் கட்டு பக்கமே. ஆமாம் வந்ததுலேருந்து அவள் தான் சமைக்கிறா. இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாள் எனக்கு சமைக்கிறதே மறந்து போயிடும் போல இருக்கு. பரவாயில்லம்மா, வசந்தி கூட உன்ன மாதிரியே சமைக்கிறாள். ஆமாம் அவங்க வீட்டில் வேற மாதிரி சமைச்சாலும் இங்கே வந்து கேட்டு இது பொண்ணுமா அது பொண்ணுமா கேட்டு அவள் சமைக்க நல்லா கற்றுக்கலாம் நம்மள மாதிரி. எனக்கு உடம்பு சரியில்லை நீ தானே சமைப்பேன். உனக்கு கூட நல்லா சமைக்க தெரியும். எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தானேம்மா. இப்படியே நின்று பேசினேரு. மத்தியானம் சாப்பாடு டைம் வந்துட போகுது. இது வரமா கத்திரிக்காய் இப்படி கொடு. நீ சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா அதை போட்டு எடுத்துன்னு போயிடுவேன். இது வரமா. இப்போ கை காலெல்லாம் கழுவலையா? இப்போதான் கை காலெல்லாம் கழுவிட்டு இந்த கத்திரிக்காய்லாம் கழுவி வச்சு நின்று இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரிப்பா சாப்பிடு. சாப்பிடுன்னு தூக்கு சட்டி நீங்களே வச்சிருந்தா நான் எத்த சாப்பிடுறது? நான் ஒருத்தி எடுத்து கையில் கொடுக்காம சாப்பிடணும் எப்படி சாப்பிடும்? இந்தப்பா. மோர் சாதத்துக்கும் மாங்காய் ஊருக்காக்கும் சூப்பரா இருக்குமா. சாப்பிடுப்பா. காலையில் வர வயிற்றோட வந்து வேலை செய்கிற பாரு. ஏதோ வீட்டில் இருக்கிற கஞ்சியோ கூழ குடிச்சிட்டு வந்து வேலை செய்யலாம். அப்படி தெம்ப வேலை செய்ய முடியும். பட்னியா இருந்து வேலை செய்யணும். உனக்கு தலையெழுத்தானே உனக்கு? ஏமா காலையில நான் வீட்டில் கிளம்பும்போது 5 மணிக்கு என்னமா சாப்பிட்றது? சரி சாப்பிடு. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களாமா? நான் கூட மோர் ஊற்றி தான் சாதம் கேட்டேன். உன் பொண்டாட்டி இருக்கா பத்தியா? இட்லியும் கார சட்னியும் கொடுத்துருக்குறா எனக்கு. மோரும் சாப்பாடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காலையில். எனக்கு அதான் தர மாட்டேன், சளி பிடிச்சிக்குமா. நான் சின்ன குழந்தையா எனக்கு சளி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரே பண்ணியா இருக்குல்லம்மா, அதனால தான் உங்களுக்கு கொடுத்துக்க மாட்டா. சரிப்பா பேசினே கதை சாப்பிடு. அம்மா தங்கச்சிங்களுக்குலாம் இன்னும் வந்து பொங்கல் வரிசை கொடுக்கவே இல்லை. ஆமாப்பா கொடுக்கலப்பா. என்னப்பா அவசரம்? அம்மா பொங்கல் முடிஞ்சு 1 வாரம் ஆக போகுது. பொங்கலுக்கே நம்ம எடுத்துமே கொடுத்துருக்கணும். இங்கே விவசாய வேலை செய்யறதுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த வாழைத்தாரா இருக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் எடுத்துமே கொடுக்கறதுக்கும் சந்தையில் விற்கிறதுக்குமே கரெக்டாக இருந்துச்சு. சரி அதை முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா பொங்கல் வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான். எப்போ தான் எடுத்துமே கொடுக்குறது? என்னமா நினைப்பாங்க? ஒரு இடத்துல கட்டி கொடுத்து பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பொங்கல் சிறுவசை கூட திரும்பி கொடுக்கலண்ணா.
எப்போ கொடுக்கலப்பா, தை மாதம் ஃபுல்லாக டைம் இருக்குது, நம்ம பொறுமையாக கொடுக்கலாம். உனக்கு எப்போ வேலை எல்லாம் ஃபுல்லாக முடியுதோ, நாளைக்கு வேறு கத்திரிக்காய் வெண்டைக்காலாம் இருக்கணும் வர சொல்லியிருக்கிறேன். அது சந்தைக்கு எடுத்துன்னு போகணும். நீ எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லு, அன்றைக்கி போயிட்டு வந்துடலாம். ஆமாம்மா 2 நாளைக்கு வேலை இருக்குது. எப்போ பொருந்தா எனக்கும் தெரியல. கோமதி கூட சமாளிச்சிடலாம். இந்த ராதிகா இருக்கா பத்தியா, நான் சண்டை போடுவாமா எனக்கு ஃபோன் பண்ணி. ஆமாம் ஆமாம், சரியான வாயடியாவா. உங்களுக்கு வீட்டுக்கு வந்து புடவை கட்டின்னு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் வரவே இல்லை அவங்க. நீ பொங்கல் வரிசை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு கூப்பிட்டு வருவாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை டைமாக வர சொல்லு. கறி மீன் எல்லாம் செஞ்சு போட்டு புது புடவை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சுடலாம். வீட்டு பொண்ணுங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாளாவது செய்யணும்ல. ஆமாம்மா, அவங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்க வீடே கலன்னு இருக்கும். நீ வந்து 2 நாள் இருந்துட்டு போக சொல்லணும். ஆமாம், 2 நாள்லாம் எங்கே இருப்பாளுங்க அவங்க. காலைல வந்து சாயங்காலம் கிளம்பி ஓடிடுவாளுங்க. வீட்டை பார்க்கணும், வீட்டுக்கார பார்க்கணும், மாட்டை பார்க்கணும் சொல்லிட்டு ஓடி போயிடுவாளுங்க. காலைல வந்து சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு சாயங்காலமாக புடவை கட்டின்னு போனால் போதும். நீ வேணா ஒரு பேச்சு சொல்லிப்பாரு, 2 நாள் இருந்துட்டு போங்கண்ணே. இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். நாங்கள் 3 பேரும் சின்ன வயசா எவ்வளோ ஜாலியாக இருந்தாலுமே இப்போலாம் அவங்களுக்கு தனித்தனி ஒரு குடும்பம் வந்துச்சு. அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு சரியா இருக்குது. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். சரிப்பா சாப்பிடுப்பா. பசங்கள்லாம் படிச்சு முடிக்கிட்டோம். உன் பையனை வந்து கோமதி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அப்போ நம்ம வீட்டுக்கு மருமக்களை வந்துடுவா. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் வந்துன்னு போயின்னு அப்படி சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். நம்ம சொல்றோம் அப்படி, பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அதுங்க மனசுல அந்த ஆசை தாண்டா இருக்கும். அருணை பத்தி எனக்கு தெரியும். சரிம்மா, முதல்ல படிச்சு முடிக்கட்டும் பசங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம். ஆமா, நானும் அதுக்கு தான் அமைதியா இருக்கிறேன். கனவுல கூட நிம்மதியான தண்ணியில விளையாட்டுக்கு விடுறானா, அங்கேயே வந்து பாட்டு பாடி உயிர் எடுக்கிறான். உனக்குலாம் வேற வேலையே கிடையாதா? இருக்கேன். இருக்குல்ல, அந்த வேலையை போய் பாரு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். என்னது என் பின்னாடி சுத்தி இருக்குது உனக்கு வேலையா? ஆமா, முதல்ல இந்த வேலை தான், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம். டேய், நிம்மதியா தூங்க விடுறா. தூக்கத்துல வர கனவு எதை நிம்மதியா காண விடுறா. முடியாது, கனவுல கண்டிப்பா நான் வருவேன். நான் தூங்கினா தானே வருவேன். ஓ, அப்ப மேடம் தூங்காமே இருப்பீங்களா? ஆமா, நைட் எத்தனை மணி ஆனாலும் தூங்க மாட்டேன். பாக்கலாம், அதையே நானும் பாக்குறேன். பாரு. அழகே பிரம்மனிடம் ஆரம்பிச்சிட்டான், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். இவன் தொல்லை தாங்க முடியலையே.